வணக்கம். வாய்டு பத்தி ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய் அப்படிங்கும்போது நம்ம யாருன்னு ஒரு அடையாளம் வந்து கண்டிருப்போம். திடீர்னாப்புல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதற்காக வாழ்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணிரும்னா, டபக்குன்னு காணாம போயிரும். ஒரு உணர்ச்சியுமே வந்து இல்லாமல் போகும். ஆன்மீக ஆர்வம் வந்து இருக்கவே இருக்காது. திடீர்னாப்புல உலக விஷயம் எதுவுமே வந்து ஒரு ருசியே இல்லாம போகும். சோகமும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. ஏதோ ஒரு எம்ப்டினஸ் வந்து உருவாக்கும். இது வந்து டிப்ரஷனா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்மளுக்கே தெரியும் அது டிப்ரஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஈகோவும், ஒரு சோல் ஐடென்டிட்டியும் என்ன ஆகும்னா, டிசால்வ் ஆகுற ஒரு சென்ட்ரல் பிளேஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ இது இது வந்து ஒரு புதுப்பிக்கிற ஒரு ப்ராசஸா வந்து உள்ள வந்து நடக்கும்போது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். நான் அப்படிதான் இன்னைக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா இவங்க வந்து போட்டாங்க. அப்போ வந்து ஏன் அப்படின்னா, ஒரு அட்டாச்மெண்ட் வந்து நம்ம அதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு அட்டாச்மெண்ட்ல வந்து ரொம்ப பழகியிருப்போம். யார்ட்டனாலும் இருந்தாலும் சரி, ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருக்காம இருக்கவே இருக்காது. டிட்டாச் ஆகுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பற்ற இருக்கிறதுனா அவ்வளோ வந்து எளிது கிடையாது. ஸோ டிட்டாச்டு வந்து நம்ம வந்து எடுத்து அட்டாச்டு வந்து முறிஞ்சிருக்கும். சரிங்களா? எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுக்கே தெரியும். அதாவது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எவ்வளோ அட்டாச்மெண்ட்டா இருந்தோம். போக 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 எப்படி அது தேஞ்சு கட்டெரும்பான கதை மாதிரி அட்டாச்மெண்ட் வந்து தேஞ்சுக்கிட்டே போகும். ஸோ அந்த தேஞ்சுட்டு போய் ஒண்ணுமே இல்லை, அட்டாச்மெண்ட் எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு வாய்டு ஸ்டேட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து போவீங்க. என்ன எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வரும். அந்த எம்ப்டினஸ் தான் இது. இது டிப்ரஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. ஏன் வந்து இது வருது? நம்ம ஜர்னிக்கு வந்து ஏன் வருது அப்படின்னா, இந்த அட்டாச்மெண்ட் வந்து போயிரும். போனதுக்கு அப்புறம் வந்து யூனியன் அப்படிங்கிற ஆசையும் வந்து நம்மட்ட விட்டு போயிரும். ரொம்ப இருக்காது அது. யூனியன் அப்படிங்கிறதுக்கே நம்ம முந்தி எப்படி இருந்திருப்போம், அது வந்து உணர்ந்தவங்களுக்கு வந்து தெரியும். முந்தி ரொம்ப இதா இருந்திருப்போம். யூனியன் எடுக்கணும், ரீயூனியன் எடுக்கணும், ஹார்மோனியஸ் யூனியன் எடுக்கணும் அப்படி இப்படின்னு இருப்போம். அதுக்கப்புறம் அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிரும் உங்களுக்கு. ரன்னர் நம்ம டிஎம் நம்ம கிட்ட வந்துருவாங்க. நம்ம அப்படியே ரன்னும் பண்ண மாட்டோம், சேஸும் பண்ண மாட்டோம். நார்மல் ஆயிருவோம். அப்ப நம்ம எதையுமே இப்ப தேடல அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து வருவோம். அக்செப்டன்ஸ்க்கு வந்துருவோம். அப்போ டார்க் நைட் சோல் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்க இது வந்திருக்கும். சுத்திகரிப்பு வந்து முடிஞ்சிருக்கும் மெயினா. ஸோ சோல் என்ன பண்ணும்னா ரெஸ்ட் எடுக்கும் உட்காந்து. ரெஸ்ட் எடுக்கும்போது தான் இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ரீப்ரோகிராம் வந்து உங்களுக்கு நடக்கும். உள்ள நடக்கும். அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்ள நடந்துகிட்டே வந்து இருக்கும். எப்படி அப்படின்னா, பழையது ஒரு ஆசைகள் வச்சிருப்போம், ஒரு கனவு வச்சிருப்போம், ஒரு அடையாளம் வச்சிருப்போம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டோம். சரிங்களா? ஸோ டெலீட் பண்ணிட்டு, புதுசா ஒரு சீட வந்து நம்மளுக்கு வந்து குடுக்கும் பிரபஞ்சம். ஸோ அப்போ வந்து என்ன தோணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் அழிக்கும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம். யூனியன் கூட எனக்கு வந்து முக்கியமே இல்லப்பா. நான் இப்ப என் யூனியன் எடுத்து என்ன பண்ண போறேன்? இப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேனே. என்ன பண்ண போறோம் நம்ம? அப்படிங்கிற மாரி. அப்போ வந்து கிவ் அப் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரண்டர், பியாண்ட் டிசையர் எல்லாமே கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரெஸ்ட்ல இருப்போம். அப்போ வந்து அது வந்து எல்லாம் முடிஞ்சுதா அப்படிங்கிறது மாரி பயப்படக்கூடாது. இந்த வாய்ட் ஸ்டேட் வந்து முக்கியமா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தோணும்னா, "ஐய்யய்யோ! இவ்வளத்துக்கு இதுதான் நம்ம இவ்ளோ பாடுபட்டு வந்தோமா?" அப்படிங்கிற மாரி ஒரு பயம் எடுத்துறக்கூடாது மெயினா. ஸோ அத ஃபோர்ஸா பண்ணியும் வந்து என்னைக்குமே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டும் ஓடக்கூடாது. உடனே ஸ்பிரிச்சுவாலிட்டி விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சுதுப்பான்னு மூட்டை கட்டி வச்சுட்டும் போக்கூடாது. சரிங்களா? அதுதான் முக்கியம் இங்க. வாய்டு வந்துச்சு. நான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி வச்சுட்டும் ஓடிறக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. அத வந்து அப்படியே ரெஸ்ட்ல குடுக்கணும் கொஞ்சம். அப்போ வந்து கன்ஃப்யூஷன் வரலாம், கோபம் வரலாம், பாடியில சேஞ்சஸ் வந்து வரலாம். அப்போ அந்த வாய்ட் ஸ்டேட் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அதுல. சரிங்களா? எப்படி அப்படின்னா, மெடிடேஷன் நான் அன்னைக்கே சொன்னதான். நான் எப்போதுமே மெடிடேஷன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இன்டென்ஸான எனர்ஜிய வந்து ஹேண்டில் பண்றோம். இப்ப நானா மந்த்ராஸ் சொல்லும்போது எனக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான எனர்ஜிலாம் என்னால தாங்கவே முடியாதுன்னு சொன்னா, நான் அந்த மந்திரத்த ஸ்டாப் பண்ணிருவேன். அது எனக்கே உணர்வேன் நானு. ஸோ இப்போ நான் வந்து டைமிங்லாம் வச்சு சொல்லுவாங்க நெறைய பேர் இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்ன்ட்டு. நானா அப்படிலாம் வந்து கேர் பண்ண மாட்டேன் நானு. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன பத்தி. ஸோ எனக்கு வந்து என்னோட இதுதான் வந்து இது. நான் எப்போதுமே அப்படிதான். தூங்கணும் அப்படின்னு நெனச்சா நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிருவேன். சாப்பிடணும்னா நான் பாட்டுக்கு சாப்பிடுவேன். ஸோ எனக்கு அந்த கட்டுப்பாடு விதிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆ ஃபோர்ஸ் பண்ணியும் ஐயோ! எல்லாரும் வந்து வெறித்தனமா பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கேஷுவலா இருப்பேன்.
இத்தனை மந்திரம் முடிக்கணும், இவ்வளவு பண்ணணும், அவ்வளவு பண்ணணும், இவ்வளவு ஜபம் பண்ணணும். அந்த ஜபம் பண்றதே ஒரு ஒரு வந்து ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளி அவங்களே வருத்திக்கிட்டு எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இஷ்டம் இருக்காது. ஸோ அந்த உடலுக்கு வந்து உடல் வந்து அப்போ சப்போர்ட் வேணும். அப்போ சப்போர்ட் வேணும் போது நம்ம உடம்பை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதுவே சொல்லும் நம்மளுக்கு. அந்த வாய்ட் ஸ்ட்ரீட் வரும்போது இதுதான் வந்து முக்கியம் அப்படிங்கிறது தோணும். நல்லா தூங்கணும், வாக்கிங் போகணும். அப்புறம் வந்து கிரவுண்டிங் டெக்னிக். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிரவுண்டிங் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் இப்போ ஓயாம உங்கள்கிட்ட கிரவுண்டிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால அதே வார்த்தைகள் வந்து வரும். இதுக்கு முன்னாடினா நான் அப்படி சொல்லவே மாட்டேன். இப்பவுமே நானே நினைப்பேன் ஓயாம கிரவுண்டிங் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நான் அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு காம் ஆகணும் அப்படிங்கிற அந்த அந்த அது நான் பிராக்டிஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவே அந்த வார்த்தைகளே வந்து எனக்கு அடிக்கடி வந்து வருது. அப்புறம் என்ன அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் காலம் தான் நான் சொன்னேன். திடீர்னு பேச பிடிக்காது, திடீர்னு அப்படியே உட்காருவோம் என்ன அப்போ நம்ம காம் பண்ணிக்கிட்டு கிரவுண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மாறிடுவோம் திருப்பி. அதை வெளியில வந்துருவோம் அந்த வாய்ட் ஸ்டேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் சில நாளைக்கு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் அப்படி எனக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போம்னா அதான் சொல்லலை. இப்போ அவங்க இன்னைக்கு அவங்க சொல்லையும் நான் எடுக்கையும் நான் அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் வந்து சீரியஸா கேள்வி கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அது இப்பதான் நம்ம இதை சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டா இவங்க வந்து போடுறாங்களே மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான். அப்புறம் பெண் வந்து சாதாரண ஒரு பெண், ஒரு குடும்ப பெண் வந்து யோகினி ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியும். ஒரு வீடு, ஒரு குடும்பம், வேலை, உறவுகள் எல்லாம் உடல், மனம் எல்லாத்துலயும் இருக்கிற ஒரு பெண்ணால வந்து யோகினி ஆக முடியுமா அப்படின்னா யோகினி ஆக முடியும். அவங்க வந்து ஒரு மலைக்கு போகணும், காடுக்கு போகணும், காவி அணிய வேணும், குடும்பத்தை வந்து துறக்க வேணும் அப்படிங்கிற அவசியமே வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு யோகினி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய மனம், நம்மளுடைய உணர்ச்சி, நம்மளுடைய பிராணம். ஸோ சக்தி வந்து இவற்றை அறிவோடு நடத்தும். சரிங்களா? அது நடத்தினால் வந்து யோகினியா வந்து மாறலாம். என்ன அப்படின்னா ஒரு தியானம் மட்டும் செய்யறது வந்து யோகினிஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆசனம் மந்திரம் மட்டும் உச்சரிக்கிறவங்க யோகினிஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. அதையும் தாண்டி என்னன்னா ஒரு இன்னர் அலைன்மெண்ட் உங்களுக்கு வந்து வரணும். சரிங்களா? அதுதான் யோகினிஸ்க்கான ஒரு தன்மையா வந்து இருக்கும். ஏன் வந்து பெண்களுக்கு வந்து இது வந்து சுலபமாகுது அப்படின்னா இயற்கையாவே பெண்களுடைய நான் சொல்லியிருக்கேன் இயற்கையாவே பெண்களுக்கு வந்து அந்த சக்தி அந்த பவர்ஸ் வந்து இருக்கும். அந்த சைக்கிள் அவேர்னஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அருமையா வந்து கிடைக்கும். இன்ட்யூஷன்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கும். கருணையும் இருக்கும். இதுதான் வந்து இந்த பெண்மைக்கான ஒரு இது அதாவது கருணையும் இருக்கும், உக்கிரமும் இருக்கும். ரெண்டும் வந்து சரிசமமா பேலன்ஸ் பண்ண வந்து கத்துக்க கொடுக்கும் இந்த இந்த ப்ராசஸ் வரும்போது. ஸோ இந்த யோகினிஸ் ட்ரை பண்றதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து உக்ர சக்தியும் எடுப்போம், கருணையும் நம்மகிட்ட ரெண்டும் கலந்த கலை எல்லாம் அது எல்லாமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துட்டு வருவோம். இப்போ எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அவங்களுக்கு வந்து மௌனமாவும் வந்து இருக்க தெரிஞ்சிருக்கணும். மூச்சு கவனம் வந்து இருந்திருக்கணும். அப்போ ஒரே ஒரு ஒரு மந்திரம் அப்படின்னு உச்சாடனா அதை எடுத்து வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போகிற அளவுக்கு வந்து தைரியம், அந்த நம்பிக்கை, தைரியம் அப்படின்னு சொல்றத விட நம்பிக்கை வந்து இருக்கணும். உடலை வந்து வெறுக்க கூடாது மெயினா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு முக்கியம். வெறுக்க கூடாது அப்படிங்கிறது தான் ப்ராசஸ். முக்கியம் அப்படிங்கிறது அதோட அதை வந்து வெறுத்து அதையும் இப்போ காடு மலை போறவங்கன்னா உடல் வந்து வெறுத்து அந்த அந்த ஏன்னா நம்ம இப்போ இங்க இல்லறத்திலே இருக்கிறவங்களுக்கு உடலை வந்து வெறுத்துட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அதுக்குத்தான் வந்து இப்போ 2 3 பேர் அப்படியே உடல் எதுவுமே இல்லாம வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி வாழக்கூடாது. நம்ம புவியில தான் வந்து வாழ்ந்துகிட்டே இதை வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லி கொடுக்கறது. இப்ப என்ன அப்படின்னா முதல்ல அவங்க வந்து எது தடையா இருக்கும் உங்களுக்கு மெயினா உங்களுக்கு என்ன தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளே என்ன நினைச்சுப்போனா நம்ம சாதாரணமானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்குள்ள ஆழமா வந்து பதிஞ்சிருக்கும். பல பேர் வந்து உனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ரொம்ப வருஷ காலமா அதே ட்ரெயின் அப் ஆயிட்டு வந்திருப்போம். ஸோ எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து வச்சிருப்போம். நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன் அப்படிங்கிறதும் வச்சிருப்போம். பிறர் வந்து தீர்ப்புக்கு நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவோம் நம்ம. அவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன சொல்லுவான், அந்த 4 பேரு இப்படி பேசுவானோ அப்படி பேசுவானோ இது பிறர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வந்து நம்ம வந்து பயந்து போய் கிடப்போம். இது எல்லாமே வந்து நீக்குனா ஒரு யோகினி தன்மை வந்து எடுக்கலாம். சரிங்களா? சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து
அவள் வந்து யோகினியா ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா பண்ணுங்க. அவளே நினைச்சுக்கிட்டாலே போதும், அவளே வந்து யோகினி தான். உண்மை தத்துவத்தை எடுத்துட்டாலே அவ வந்து யோகினி தான். சரிங்களா? அவளே அவளாவே ஏற்றுக்கொண்டுட்டா அப்படின்னா, எனக்கு 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 சாதாரணமானவள் கிடையாது. எனக்கு எல்லா தன்மையும் எனக்குள்ளே தான் இருக்கு அப்படிங்கிறதே அவள் நினைவுபடுத்தி உணர்ந்து வெளிக்கொண்டு இருந்துட்டாலும் அவ வந்து யோகினி ஆகிருவா. அப்புறம் வந்து இந்த டிஸ்டார்டட் மாஸ்க் நான் ஏற்கனவே வந்து அந்த ஒரு இதுல நான் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டார்டட் மேஸ்குலின் அப்படின்னு என்ன அப்படின்னா, சிதைந்த சிவ தத்துவம். அதாவது அவங்களுடைய ஒரு மேஸ்குலின் கூடைய நம்மளுக்கு இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாத்தியப்படுது அப்படின்னா, நம்மளுக்குள்ள சிதைஞ்சு இருக்கிற ஒரு சிவ தத்துவத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். ஸோ அதனால நம்மளுக்கு தெரியும். புரியுதுங்களா? நம்மளுக்குள்ள இருக்கிற சிதைஞ்சு இருக்கிற சிவ தத்துவத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்? தத்துவம் தான். அதாவது எல்லாமே இப்ப மேஸ்குலின்னா மேஸ்குலின் கேரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு தத்துவப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிதா வந்து புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன அப்படின்னா, என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அது சிதைஞ்சிருக்கும் அந்த சிவ தத்துவம். எப்படி சிதைஞ்சிருக்கும்? எதனாலனா சிதைஞ்சு காணப்படும் அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல சிதைஞ்சு இருக்கும் அது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பயத்துல வந்து சிதைஞ்சிருக்கும். அகங்காரம், ஈகோல வந்து சிதைஞ்சிருக்கும். ஆதிக்கம் செலுத்துறதுல வந்து சிதைஞ்சிருக்கும். உணர்ச்சி வந்து துண்டிப்பு. உணர்ச்சியே வந்து அடக்கி அடக்கி சப்ரஸ் பண்ணி அதை வந்து துண்டிச்சுக்கிட்டு அவங்க அதை வந்து மறைச்சிக்கிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஸோ காமம் அப்படிங்கிறது காமத்தையே வந்து அவங்க வந்து வெளியே காட்டினாலே தப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறது. கோபம், வன்மம், இது எல்லாமே வெளியில் உள்ள ஆண்களுக்கு அப்படிங்கிறதோட நம்மளுக்கு உள்ள சிவ சக்தி வந்து சிதைவுல வந்து நம்ம இருப்போம். இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டார்டிங் டைம்ல வந்து இது வந்து இருந்திருக்கும். இதை ஒன்னொன்னா கிளியர் பண்றதுதான் வந்து ஒரு சக்தியினுடைய வேலை என்ன அப்படின்னா மிரர் பண்ணுவோம் நம்ம. நம்மளுக்குள்ளே வந்து இதை வந்து பண்ணியிருப்போம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு சிவ சக்தி வந்து சிதைஞ்சு போய் இருக்கும். ஸோ இந்த சிவசக்தி இதை வந்து ஒரு யோகினி ஆயிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டிவைன் மேஸ்குலினை வந்து என்ன பண்ணுவான்னா மாற்றுதலுக்கு வந்து உண்டு பண்ண பண்ணுவா. அது வந்து விருப்பம் இல்லாமல் அப்படிங்கிறது நடக்காது. அவங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதை விருப்பத்தோட அவங்க வந்து செயல்படணும். அப்போ அப்ப சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, யோகினிஸ் கிட்ட வந்த கர்மா இதுதான் நிறைய தவறு. அதை பத்தி நான் நிறைய பேசிட்டேன். அதாவது யோகினிஸ் கிட்ட போனாலே கர்மா வந்து தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதெல்லாம் கிடையாது. உன்னை நீயே உணர வைக்கிறதான் வந்து ஒரு யோகினிஸோட வேலையா வந்து இருக்கும். சரிங்களா? அப்ப சிதைந்த ஒரு சிவம் அவங்ககிட்ட வந்து இருக்கும். அந்த சக்தியின் மூலமாக அதை வந்து சுத்தமடைய செய்யறதுதான் வந்து இந்த யோகினிஸோட வேலையா வந்து இருக்கும். இது வந்து எப்படி வந்து இது வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சக்தி வந்து அவங்க கிட்ட வந்து உறுதியா அப்படி நிலைச்சு வச்சிருவாங்க. அதாவது யோகினிஸ் கிட்ட வந்து ஒரு சக்தி வந்து ரொம்ப லெவல் வந்து நிலைப்பு தன்மையா வந்து அவங்க மாற்றி அதை வந்து அவங்க கிட்ட அந்த பவரை வந்து அவங்க வச்சிருக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் வந்து எதிர்க்க மாட்டான். சரிங்களா? எதிர்க்க மாட்டா. மத்தவங்கள போய் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டா. நான் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதும் அவ வந்து நான் தான் போய் அவங்கள போய் மாற்றணும். நான் தான் போய் அவங்கள வந்து காப்பாற்றணும். இதெல்லாமே வந்து அவளுக்குள்ளே வந்து நீக்கிட்டு அவ வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறுதியா அந்த ஒரிஜினல் சக்தியா வந்து நிலைச்சிருக்கிறவ தான் வந்து யோகினிஸா இருப்பா. சோ யோகினிஸ் வந்து ஆகும்போது என்னன்னா, அவள் இருப்பே அவ வந்து எதுவுமே செய்ய மாட்டா. ஏன்னா அவளுக்குள்ள உள்ள சக்தியில வந்து அவ என்ன நிலைச்சிருப்பா? எப்படி நிலைச்சிருப்பானா, நான் போய் வந்து நான் மாற்றணும்னு எனக்கு இது கிடையாது. நான் நினைக்கவே இல்லை. நான் ஏன் உங்களை மாற்றணும்? நான் மாற்றணுங்கிறது கிடையாது. நான் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்க எப்படி இருந்தாலும் நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. உறுதியா என்னோட இதுல வந்து நான் வந்து நிலைச்சிருக்கிறேன். அப்படிங்கிற அந்த உறுதி தன்மையை வந்து அந்த யோகினிஸ் வந்து எடுக்கும்போது என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பயம் வந்து போக ஆரம்பிக்கும். பயம் வந்து உருக ஆரம்பிக்கும். அகங்காரம் உடைய ஆரம்பிக்கும். பொய்யான மேஸ்குலின் மாஸ்க் வந்து அவ கிட்ட வந்து நிக்கவே முடியாது. ஆக்சுவலா பேசிக்கலா என்ன அவ எதுவுமே செய்ய மாட்டா. நல்லா கேட்டுக்கோங்க. யோகினிஸ் வந்து எதுவுமே செய்ய மாட்டா. அவளுக்குள்ள உள்ள தன்மையில் அவளாவே வந்து இருப்பா. சரிங்களா? இருக்கும்போது ஆனா இவங்க கிட்ட வர்றவங்களுடைய மாஸ்குலினுடைய மாஸ்க் வந்து என்ன ஆகும்னா கலண்டு போகும். அகங்காரம் வந்து உடைய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நடக்கும். பயம் வந்து உருக ஆரம்பிக்கும். சோ அந்த உண்மையான சிவ தத்துவத்தை வந்து இவள் வந்து எழுப்புவா அப்படிங்கிறது கிடையாது. இதுல நல்லா அதுலதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
சோ இது வந்து ஒரு செயல் கிடையாது. அவள் போய் வந்து அதை செய்யறா. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் செஞ்சேன் அப்படின்னு என்னைக்கு வந்து நான் செய்றேன் அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சா வந்து அதுக்கு வந்து பலன் கிடையாது. தெரியாம ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கணும். அதெல்லாம் வந்து அந்த பிரசன்ஸே வந்து அவங்களுக்கு அதை வந்து கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு உண்மையான யோகினிஸ் கூடைய ஒரு 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 தாற்பயம்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பிரசன்ஸே வந்து அவங்கள வந்து அவங்க சிதைவுல இருந்து அவங்கள வந்து மீட்டெடுக்கணும். சரிங்களா? அப்போ நான் அவனை மாற்றல. அவன் குணம் வந்து இதனால நான் எல்லாமே வந்து அவன் வந்து மாறிடுவான். அவன் எனக்காக வந்து டிவைனா மாறுவான். இதெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து நினைப்பு அப்படிலாம் வந்து இருக்காது அவங்களுக்கு. இவை எல்லாமே வந்து சக்தி வெளியில போகும். சரிங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னா, உனக்குள்ள இருக்கிற ஆல்ரெடி டிஸ்டார்டட் மாஸ்குலினை வந்து ஒருத்தி வந்து ஒரு ஒரு நம்ம பண்றதுதான். சரிங்களா? உள்ள இருக்கிற நம்மளுடைய மாஸ்குலினே நம்ம இப்படிதான் சுத்திகரிச்சிருப்போம். சரிங்களா? பியூரிஃபை ஆகியிருப்போம். சிவ தத்துவத்தை எடுக்க வச்சிருப்போம். சோ அப்போ அந்த சுத்தம் செஞ்சு நம்ம வச்சிருக்கிறோம்ல, அதனால நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் தாமாகவே வந்து என்ன ஆகும்னா மிரர் நடக்கும். சரிங்களா? நம்ம கிட்ட இருந்தாங்கனாலே மிரரிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கும். அவங்களாவே அவங்க மாறுவாங்க. பேசிக்கலன்னா அவங்களாதான் மாறுறாங்கன்னா நம்ம வந்து எதுவுமே வந்து செய்ய மாட்டோம். அவங்களாவே தான் வந்து மாறுதாங்க. சோ மாற்றம் நடக்கல அப்படின்னா இது யோகினிக்கான தோல்வி கிடையாது. இதையே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயோ என் கிட்ட வந்துட்டு இவ மாறவே இல்லை அப்படின்னா நம்மளுடைய தோல்வி கிடையாது. இது ஏன் அப்படின்னா அந்த ஆத்மாக்கு தயாரிப்பு அவன் டிசைனே அப்படிதான். நீ என்னதான் உருண்டு பறந்தாலும் அவன் வந்து மாற மாட்டான். இந்த தன்மையை ஏற்றுக்கிறவங்களை தான் யோகினியாவே மெயினா இருப்பாங்க. சரிங்களா? சோ ஏன் அப்படின்னா சக்தி வந்து மாற்றுவதற்கும் இல்லை, சக்தி வந்து வெளிப்படுத்துவதற்கும் இல்லை. தயாரான சிவம் மட்டுமே தான் தெய்வமாகும். சரிங்களா? சோ எல்லாத்தையும் போய் வந்து நம்ம போய் வந்து சிவ தத்துவத்தை புகுத்தி இவங்களை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவனோட ஆத்மால என்ன டிசைன் இருக்குதோ அதை நீ என்னதான் தலைகீழ உருண்டு பிறண்டு எந்திரிச்சாலும் அவன் டிசைனை வந்து நம்மளால வந்து இப்போ ஒரு ஆத்மா அங்க இருந்து வந்திருக்குங்க. அவன் டிசைனை அவன் அவன் இந்த பிறவியில் வந்து இந்த சிவ தத்துவத்தைக்கான ஒரு தத்துவத்தை அவனுக்கு புரியாத நிலைமையில, ஏன்னா அவன் பல பாவங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கலாம். சரிங்களா? எல்லாமே இருக்கலாம். சோ இதுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட வரும்போது நீங்க மிரர் காட்டதான் செய்வீங்க. ஆனா அவனோட ஈகோ வந்து தடுக்கும். அதை ஏத்துக்காது. சரிங்களா? ஏன் நான் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்மிக் அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்க என்னதான் உருண்டு பிறண்டு நீங்க தத்துவத்தையோ நீங்க அவேக்கனிங் ஸ்டேஜையோ நீங்க இப்படி பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு கதறினாலும் அவங்கள் மாற மாட்டார்கள். ஏன் அப்படின்னா ஈகோனால கட்டமைச்சிருப்பாங்க. சோ அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்துறதோ கேவலப்படுத்துறதோ இதோ வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட சோல் டிசைன்ஸ் வந்து அப்படி இருக்கும். அதனாலதான் ஒரு யோகினி ஆயிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்கதான் செய்வாங்களே ஒழிஞ்சு அவங்களோட இருப்பு தான் ஒருத்தங்களை வந்து மாற்றுமே ஒழிஞ்சு இவங்க போய் நான் போய் மாத்துறேன் அப்படின்னு போயிட்டு வரிச்சு கட்டிட்டு போக மாட்டாங்க. சரிங்களா? அதான் யோகினிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாராலையும் யோகினி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பிரசன்ஸே வந்து இதை வந்து கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.